குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா தங்கம்? ஒன்றுமே இல்லைடா, மேக்ஸு ஈஸியாக இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சிங்கன்னா மேக்ஸு சூப்பராக மார்க் வாங்கலாம். சரியா சாமி? கீ பாயிண்டோட படிங்க, கான்செப்ட் ஓரியன்டாக படிங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. ஓகேவா கண்ணு? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அந்த செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் டி மோவரிஸ் தியரம் பார்க்க போகிறோம். அதனுடைய கான்செப்டே பாருங்கள். டி மோவரிஸ் தியரத்துடைய கான்செப்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என்னு. பவரில் என் இருக்குது பாருங்கள். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ரியல் பார்ட் காசாக இருக்கணும், இமேஜினரி பார்ட்டு ஐ சைனாக இருக்கணும். அப்போ அந்த என் வந்து ஆங்கிள்குள்ளே கொண்டு போயிடலாம். அதனுடைய ஃபார்முலா பாருங்கள், காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. இதுதான் டி மோவரிஸ் தேற்றத்துடைய ஃபார்முலா கான்செப்ட். அதே இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி இங்கே மைனஸாக இருந்தாலும் சரி இமேஜினரி பார்ட்டு ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். பவர் உள்ளே கொண்டு போயிடலாம். நமக்கு தேவைன்னா பவரை உள்ளே கொண்டு போகலாம், அல்லது ஆங்கிளில் இருக்கிறது பவருக்கு கொண்டாந்துடலாம். நல்லா பார்த்துங்க, எப்படி வேணாலும் போடலாம். ஒன்று வேணும்னா பவர் உள்ளே கொண்டு போகலாம், அல்லது வேண்டான்னா பவர் வந்து அடுக்கு கொண்டு போயிடலாம். அதே தான் பாருங்கள். இது பாருங்கள், ப்ளஸ் என் இருக்குது, அதே மைனஸ் என். அப்போ இப்போ மைனஸ் என் உள்ளே கொண்டு போகும்போது காஸ் மைனஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் என் தீட்டா. காஸ் வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன், மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ்ஸு தான். ஆனால் சைனுக்குள்ளேருந்து மைனஸ் வெளியில் வந்தால் மைனஸ், அதனால தான் இங்கே மைனஸ் வந்திருக்கு. நான் சொல்கிறது விளங்குதா சாமி? இங்கே பவர் பாரு, மைனஸ் என் இருக்குது. இது உள்ளக்கு போச்சுன்னா காசுக்குள்ளே மைனஸ் என் தீட்டா. அதே மாதிரி ஐ சைனுக்குள்ளேயும் மைனஸ் என் தீட்டா. காசுக்குள்ளேருந்து மைனஸ் வெளியில் வந்தால் ப்ளஸ்ஸு, ஆனால் சைனுக்குள்ளேருந்து மைனஸ் வெளியில் வந்தால் மைனஸ். அதனால தான் காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. புரியுதா? அதே மாதிரி இப்போ பாருங்கள், இது ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கா? அதே மாதிரி இங்கே மைனஸ் என் உள்ளே வரும்போது காசுக்குள்ளே மைனஸ் இருந்து வெளியில் வந்தால் ப்ளஸ் ஆயிரும், ஆனால் சைனுக்குள்ளே மைனஸ் இருந்து வெளியில் வரும்போது மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அதனால தான் உனக்கு காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டான்னு வருது. இதே கான்செப்ட் பாருங்கள், நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, வெறும் சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா. இப்போ பாருங்கள், ரியல் பார்ட்டில் சைன் இருக்குது, இமேஜினரி பார்ட்டில் காஸ் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம டி மோவரிஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா ரியல் பார்ட் காசாக இருக்கணும், இமேஜினரி பார்ட்டு சைனாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பவர் டி மோவரிஸ் தேற்றம் அப்ளை பண்ண முடியும். அப்போ இதை மாற்றும் போது கண்ணு நல்லா கவனமாக பார்த்துங்க. இந்த நான் ஐயை வந்து வெளியில் எடுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல ஐ இல்லை, என்ன பண்ணலாம்? உங்களுக்கே தெரியும், ஐ ஸ்கொயர்டு வந்து -1ன்னு. அப்போ மைனஸ் ஐ ஸ்கொயர்டு இந்த இடத்துல பார்த்துங்க. இந்த இடத்துல மைனஸ் ஐ ஸ்கொயர்டுனா ப்ளஸ் தானே, இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கா? அப்போ இந்த ப்ளஸ்ஸு நம்ம என்னென்னு எழுதலாம்? மைனஸ் ஐ ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? ஐ ஸ்கொயர்டு -1, முன்னாடி மைனஸாக மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அதாவது தங்கம், ஐ ஸ்கொயர்டு அப்படின்னா மைனஸ், ப்ளஸ் ஐ ஸ்கொயர்டுனா -1, மைனஸ் ஐ ஸ்கொயர்டுனா +1. அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த ப்ளஸ்ஸை நம்ம என்னவா திங்க் பண்ணிக்கலாம்? மைனஸ் ஐ ஸ்கொயர்டு அப்படின்னு திங்க் பண்ணிக்கலாம். இப்போ ஐயை வெளியில் எடுத்துட்டோம்னா இது காஸ் தீட்டா இல்லாத டேர்ம் ஆயிரும். இதில் என்ன கிடைக்கும்? ஒரு ஐயை வெளியில் எடுத்துட்டோம் இல்லையா? அப்போ மைனஸ் ஐ சைன் தீட்டா, அதுதான் இங்கே. அப்போ ஐ இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. நாம் எழுதுனது சரியானு பாருங்கள், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஐ எடுத்து உள்ளே பெருக்கி பாருங்கள் ஐ காஸ் தீட்டா வந்துருச்சா சாமி? அதே மாதிரி ஐ எடுத்து இங்கே உள்ளே பெருக்கி பாருங்கள், மைனஸ் ஐ ஸ்கொயர்டு, ஐ ஸ்கொயர்டுக்கு ஒரு மைனஸு, அப்போ ப்ளஸ்ஸு என்ன வந்துடும்? சைன் தீட்டா. ஓகேவா கண்ணு? நல்லா பார்த்துக்கோ தங்கம். ஐயை வெளியில் எடுக்கும்போது புரியுதா? இது வந்து காஸ் தீட்டா தெரியுதா? இந்த இடத்துல மைனஸ் ஐ சைன் தீட்டா. நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? இந்த இடத்துல என்னென்னு போட்டுக்கலாம், இந்த ப்ளஸ்ஸுக்கு பதிலாக நம்ம என்னென்னு நினச்சிக்கலாம்? மைனஸ் ஐ ஸ்கொயர்டு இருக்கிறதா நினச்சிக்கலாம். அப்போ மைனஸ் ஐ ஸ்கொயர்டுங்கிற ஐ ஸ்கொயர்டு 2 இருக்கு இல்லையா? அப்போ ஒரு ஐயை வெளியில் எடுத்துட்டா மீதி மைனஸ் ஐ தானே இங்கே இருக்கும். புரியுதா? இதிலேருந்து பெருக்கி பாருங்கள். ஆக மொத்தம் சைன் தீட்டா மைனஸ் ஐ காஸ் தீட்டா. இது ஃபார்முலா அப்படின்னு அப்படியே சொல்லிடலாம். ஆனால் உனக்கு அது விளங்கணும்ல, மனப்பாடம் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் பார்த்துக்குங்க.
ஐயை வெளியில் எடுக்கிறோம் சாமி. அப்போ இதனுடைய சிம்பிளிஃபை ஐ இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. ஐயால் உள்ள பெருக்கி பாருங்கள், இதே உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் பாருங்கள் லெஃப்ட் சைடு. ஓகே சாமி, இதெல்லாம் டி மோரிஸ் தியரத்தோடைய கான்செப்ட். இப்போ எக்ஸாம்பிள் 228, இதுவும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம்மு. ஒவ்வொரு தரம் 5 மார்க்லையும் கேட்பான் அல்லது 3 மார்க்லையும் கேட்பான். இஃப் இசட் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு கொடுத்துட்டா நல்லா பார்த்துக்கோ. ஸோ தட் நாம் நிரூபிக்கணும் இசட் பவர் என் ப்ளஸ் 1 இசட் பவர் என் ஈக்குவல் டு 2 காஸ் என் தீட்டான்னு நிரூபிக்கணும். அண்டு இசட் பவர் என் மைனஸ் 1 இசட் பவர் என்னன்னு 2i sin n தீட்டான்னு ப்ரூவ் பண்ணணும். ஒன்று இசட் கொடுத்துட்டான், இதை ப்ரூவ் பண்ணணும். കാരണം இது ரொம்ப 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 ஈஸி, ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஏன்னா இசட் என்ன கொடுத்துருக்கான், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா தங்கம், இசட் பவர் என் கண்டுபிடிக்கணும், 1 இசட் பவர் என் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான். ஒன்று ஆட் பண்ணணும், இன்னொன்று சப்ராக்ட் பண்ணணும். 2 ரிசல்ட். மொதல் ரிசல்ட் வேணும்னா ஆட் பண்ணணும், ரெண்டாவது ரிசல்ட் வேணால் சப்ராக்ட் பண்ணணும். கான்செப்டை புரிஞ்சுக்குங்க சாமி. அப்போ இசட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவா, அப்போ இசட் பவர் என் கண்டுபிடிக்கணுமா. இசட் பவர் என், இங்கே பவர் என்னன்னா இங்கேயும் பவர் என். அப்போ டி மோரிஸ் தேற்றத்து பிரகாரம் இந்த என் எங்கே வந்துடும், உள்ளே வந்துடும். தான் பாருங்க மொதல் ஃபார்முலா பிரகாரம் தெரியுதா தங்கம். மொதல் ஃபார்முலா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என்னன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன். அதே மாதிரி தான் இங்கே. அப்போ இசட் பவர் என்னன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என்ன, அந்த என் உள்ளே வந்துடும். அப்போ காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுதான் பாருங்கள். அப்போ இசட் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ இசட் பவர் என் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என்ன, டி மோரி தேட்டத்து பிரகாரம் என் உள்ளே வந்துடும். அப்போ காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. அடுத்தது 1 இசட் பவர் என். കാരണം 1 இசட் பவர் என் அப்படின்னா இதனுடைய ரெசிப்ரோக்கல். சரி, இதுக்கு என்ன ஃபார்முலா, ரெசிப்ரோக்கல் அப்படின்னா நடுவாண்ட இமேஜினரி பார்ட்டு குறி மாறும். கான்செப்ட் ஒன்று தான், பவரில் இருக்கிறது உள்ளே வந்துடும். ரெசிப்ரோக்கல்னால் இமேஜினரிக்கு குறியை மாற்றிக்கணும். அப்போ 1 இசட் பவர் என்னன்னா காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. കാരണം இன்னும் கொஞ்சம் உனக்கு புரியணும் அப்படின்னா இங்கே பார், 1 இசட் பவர் என்னன்னா இது மேலே போச்சுன்னா என்ன, இசட் பவர் மைனஸ் என் தானே. இப்போ கீழே இருக்கிறது நியூமரேட்டர் இருக்கிறது டினாமினேட்டருக்கு போனாலோ, டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போனாலோ பவர் குறி மாறும். அப்போ நான் இது என்னென்னு எழுதலாம், 1 இசட் பவர் என்ன, இசட் பவர் மைனஸ் என்னன்னு போடலாம் இல்லையா. அப்போ இங்கே பவரில் மைனஸ் என் போட்டால் இந்த மைனஸ் என் உள்ளே வரும்போது நடுவாண்ட தானே உனக்கு குறி மாறும். அதுதான் இது. நான் சொல்கிறது புரிஞ்சுதா தங்கம். கண்ணு இசட் கொடுத்துட்டாங்க சாமி, இசட் பவர் என் எழுதுகிற. அப்போ என் எங்கே வந்துடும், பவருக்குள்ளே வந்துடும். 1 இசட் பவர் என் அப்படின்னா காஞ்சிகேட்டு குறி மாறும். நல்லா பார்த்துக்கோ. அதாவது 1 இசட் பவர் என்ன, இது மேலே போச்சுன்னா இசட் பவர் மைனஸ் என்னன்னு அர்த்தம். அப்போ மைனஸ் என் உள்ளே கொண்டு போகும்போது நடுவாண்ட காசு ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். அதனால் இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுதா தங்கம். சரி, அடுத்தது இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும். எதையும் இசட் பவர் என்னையும் 1 இசட் பவர் என்னையும் ஆட் பண்ணணும். கண்ணு இந்த 1 இசட் பவர் என் புரியுதா, ரெசிப்ரோக்கல்னால் நடுவாண்ட குறியை மாற்றிக்கும். ரொம்ப ஈஸி. இது எப்படி குறியை மாற்றணும் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னு இது உனக்கு விளக்கிட்டேன். அதாவது இது இசட் பவர் மைனஸ் என்னன்னு அர்த்தம். அப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் மைனஸ் என்னன்னு போடுவேன். மைனஸ் என் உள்ளே வந்துடும். காசுக்குள்ளே இருக்கிற மைனஸ் வெளியில் வந்தால் ப்ளஸ் ஆயிரும், சைனுக்குள்ளே இருக்கிற மைனஸ் வெளியில் வந்தால் மைனஸ். அதுதான் இது. அது ஈஸியாக டக்குன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ரெசிப்ரோக்கலாக இருந்தால் இமேஜினரி குறி மாறும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறான் ஃபஸ்ட் ரிசல்ட்டுக்கு. ஆட் பண்ணும்போது ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவும் மைனஸ் ஐ சைன் தீட்டாவும் கேன்சல் ஆகி காஸ் என் தீட்டா 2 டைம்ஸ் கிடைக்கும். அதுதான் 2 டைம்ஸ் காஸ் என் தீட்டா. அடுத்தது இசட் பவர் என்னையும்
1/z பவர் என்னையும் செப்பரேட் பண்ணுறோம். z பவர் n என்ன? cos n தீட்டா ப்ளஸ் I sin n தீட்டா மைனஸ் 1/z பவர் n என்ன? cos n தீட்டா மைனஸ் I sin n தீட்டா இல்லையா? இப்போ இது அப்படியே எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் காஸ் என் தீட்டா, அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. அப்போ காஸ் என் தீட்டா அடிபடும். ஐ சைன் என் தீட்டா 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2i சைன் என் தீட்டா. இதுதான் இசட் பவர் என் மைனஸ் 1/z பவர் என். இது புரிஞ்சுதா தங்கம்? இல்லை ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளுங்க. புரியுதா? கான்செப்ட் ஓரியன்டாக படிங்க, புரிஞ்சிக்கிட்டு படிங்க. தேங்க்யூ.